தந்தையின் தாகத்தை தீர்க்க வேண்டி மயிலும் குயிலும் கூபக்கடிய இடத்திலே குளிர்ந்த ஜலமாக இருக்கும். ஆமா, தண்ணி எடுத்துவா மகனே என்று சொல்லி என் தந்தையின் சொல்லை கேட்டு இந்த தர்மசிரனா வந்தவன் இந்த கானக வழித்தனிலே மயிலும் குயிலும் கூபக்கூடிய இடத்தில் வந்துச்சோம். ஆமா, குளிர்ந்த ஜலமானது இங்க இருக்கிறது. எங்களுக்கு பார்த்தாயா இல்லையா? நான் பார்த்தேங்க. எங்க? ஒரே ஒரு ஓரத்துல டிச்சி தண்ணி தான். நான் அதுவும் டிச்சி தண்ணியை கொண்டு போய் குடி சொல்றேன். என்ன ஒரு அழகான இடம், என்ன ஒரு அற்புதமான காட்சிகள். கமலா பேரப்பட்ட நந்தவனத்திலே கானக வழியிலே பார்த்தாயா? பார்த்தமே. குலக்கரியின் அருக அழகை பார்த்தாயா? இங்குதான் ஜலம் உள்ளது. இந்த ஜலத்தை எடுத்துக்கொண்டு நான் தந்தையுடைய தாகத்தை தெளிக்க வேண்டும். அதனால தண்ணீர் எடுத்து தாகத்தை தீர்ப்போம். ஆமா, போலாமா? தெரியாது. எப்பட நான் வச்சேன் கானக வடிவிலே குளக்கரையின் நடுவிலே இவ்வளவு அழகோடு அற்புதத்தோடு மேனியெல்லாம் ஆவரணங்கள் குட்டி இப்படி ஜொலித்துக் கொண்டிருக்கிறாளே, யாரா இருப்பா? கண்ணே கண்ணே மணியே மணியே தாயும் தந்தையுடன் வாழ்ந்து வந்தேன். சரி சரி, என் மனதிற்கு ஏற்றோ கன்னியானவள் எங்கிருப்பா அப்படி என்று தேடி கொண்டிருக்கும் மேலையில பேரப்பட்ட அழகு தேவதையானவள் இருக்கிறானா? கேட்டவள் உனக்கு ஏற்றவள். ஆமா, யாரோ
ஆமா உன்ன நம்பி வந்து என்னமா பண்ண போய் பண்றான் ஆமா அரண்மனையிலே தவித்திருந்த வேலையில் சொன்ன வார்த்தை பிரகாரம் உன் மனதில் கேட்ட கன்னியாவள் எங்கிருந்தாலும் அவளை தேடி போய் நீ திருமணம் செய்து கொள் என்று சொன்னான். நம்முடைய வார்த்தைக்கிறேங்க இன்றைய கண்ணிலே கன்னியாவள் கண்டு விட்டு திருமணம் செய்தவளும் இவ்வளவுதான் திருமணம் செய்வோம். பயம் பறிக்குது அப்பா. ஐயா அண்ணா கோமல் என்ன எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது இப்ப ஓடுற முடியுமா மதிக்க முடியாத பொருள் சமுதாயத்தில் நல்ல பேர் கிடைக்கும். ஆண்களுக்கு கற்பு இல்லையா? எங்களுக்கெல்லாம் இல்லையா? நாங்களும் கை போட்டு வச்சுட்டாங்க. பார்த்தா பயமா இருக்குது. நான் இதனால் வரைக்கும் இந்த ஆணையும் பார்த்ததில்லை. என்ன சொல்ற? ஊர் ஏர்ல இருக்கிற முள்ள உன்னால தான் முடுங்கினாங்களா? ஏன் என்னை கண்டு பயம் கொள்கிறார்? பயம் கொள்ள வேண்டாம். கனகத்தின் அடியிலே நீங்க மண்ண வாங்கி கொடுத்தா தேடி போய் சாக்கு வேடி போட்டு கொடுத்துருவா. ஏன் அப்படி கூறுகிறாய்? நானும் அது போல் பிறந்தவனல்ல. என்னுடைய குலத்தை பற்றி கேட்டால் நீயே என்னை நினைக்கிறேன். நீங்க குலத்தை கேட்டீங்கன்னா நீங்க அம்மா யாரு, நீங்க அப்பா யாரு தெரிஞ்ச நிலம் பதிந்துருவாங்க.
நம்ம விடுவிடும் பாடம் போகிறது மகாராஜா. நான் என்னடா பாட சொல்றேன் மகாராஜா, வானிலே உள்ள சந்திரனை விட மிகவும் அழகு வாய்ந்த பெண்மணியானவள். ஏங்க அழகன கூட சொல்லு சந்திரனை ஒப்பட்டீங்க நான் தூக்கு போட்டு கூட எட்டு போட தாயோடு குமார்னா குமார்னா ஏய் இப்பேற்பட்ட அழகு வாய்ந்த தூங்குறாரு கமெண்ட் சரி. பண்றாங்க மேகத்துக்கு போன கருமுண்டலம் அவரு என்ன குட்டி ஆடுறாருல்ல நீங்க என்ன கொஞ்சம் கீழே பக்கத்துல அடிப்படியே இறங்குறாரு முத்து போல் வெள்ளலகம் சரி. கஞ்சி எடுத்து போய் தூங்குறதா ஒட்டிக்காரு தூங்குறாராம் அவருடைய கழுத்தழகு பாத்தியா ஆமாங்க ஆமாங்க. தண்ணியுடைய வளைவி பார்த்திருக்காயா ஆமா. அது போல உடைய அழகுடா அப்படியா? பொங்க இறங்கி பார்த்தாயா ஐயோ, பொங்க சொல்ற பச்சை பொங்கை அப்படின்னா உனக்கு தெரியுமா என்னன்னா மகாராஜா, பொங்கை இலையை பார்த்தாயா ரெண்டு மாங்கனிகளை எடுத்து வைத்தால் எப்படி இருக்குமோ எப்படி இருக்குமா? சரியா? அவருடைய இடுப்பழகு பார்த்தியா அவருடைய இடுப்பழகு பார்த்தால் செவ்வாழை தண்டு எப்படி இருக்குமோ அது போல் உடைய இடுப்பழகு இருக்கிறது ஆமாங்க. அவருடைய தொப்பில் அழகு பார்த்தாயா ஐயோ, அந்த அளவு இருக்கிறாளே. கண்டாளி பிள்ளை ஐயோ, மொத்த அழகையும் அங்கதானே வச்சிருக்கிறாங்க ஆமாங்க. ஏய் ஓய், அவருடைய தொப்பில் அழகு எப்படி இருக்குது ஐயோ, கங்கையிலே ஒரு சுழல் ஒன்று ஏற்பட்டால் அந்த சுழலானது எப்படி சுழற்சி அப்படி இல்லைங்க வெறும் மசிரா பணியார குடியாடுங்க கங்கையிலே சுழல் ஒன்று ஏற்பட்டால் எப்படி சுழலோடு அழகு தென்படுமோ அது போல் இருக்கு அவருடைய தொப்பி அழகும் அவருடைய காலழகு பார்த்தாயா ஓய் ஏண்டா மத்திய பிரதேசம் சொல்லி மத்திய பிரதேச தொண்டாடி என்னை மானப்பங்கம் செய்து விடுவார்கள் நீங்க வர்ணிக்கிறத பார்த்தா ஒண்ணும் செய்யற மாதிரி தெரியலையே எனக்கு ஏண்டா எடுத்த உடனே பெண்ணு வாங்கிடுவாளா கற்பனையிலேயே மறந்துடுவீங்க கற்பனை செய்தால்தான் நினைத்த காரியம் ஏறும் மகாராஜா, கற்பனையில வாழ்வு சிறப்பா இருக்குண்டா எத்தனை நாளைக்குங்க அப்படியே இருக்கிறது சாவர வரைக்கும் அப்படியே இரு வாழ்வு சுகமா இருக்கும் மகாராஜா, இந்த நந்தவனத்துல இப்படி ஒரு பெண்ணா ஆமா ஆமா இவ்வளவு அழகா இருக்கிறாள் மகாராஜா. ஆமா, இந்த நந்தவனத்துக்கு 2 பேரும் தானே வந்தோம். ஆமா நந்தவனத்துல எதுக்கு எடுத்தாலும் பாதின்னு சொன்னீங்கல்ல ஆமா மகாராஜா. சற்று இருங்க, நான் கொஞ்ச நேரம் வர்ணிச்சுட்டு வந்துடுறேன். நீ கொஞ்ச நேரம் வர்ணிக்கிறியா ஆமாங்க ஏண்டா எதுக்காக பிறந்தவள் என்னவனவள் அவளை நீ வர்ணிச்சா எப்படா சரிங்க, நான் முதல்ல பாட்டினரா ஆறா பாட்னரு இப்படிதான் சொல்றாரு இல்ல இல்ல தண்ணி எடுக்கிறதுல பாட்னர் கண்ணே அவரும் தானே சொல்றாரு எத்தனை தடவை நான் உன்னை வர்ணிக்கிறேன் இதை கண்டு மயங்க மாட்டாயா ஐயோ மாமாங்க வாங்க என்ன மாமா என் மேல ஆசைப்பட்டுட்டான். நான் வர்ணிச்சதெல்லாம் வேஸ்ட் அண்ணா அண்ணா நீனு அண்ணாங்கிறிய நான் உன்னை முன்ன பின்ன பார்த்தல உன்னை எப்படி கூப்பிடுன்னு எனக்கு தெரியல கண்ணு மாமானே கூப்பிடு. ஆளை பார்த்தனால புது மாதிரி இல்ல பல்க் இருக்கிறேன் ஆமா ஆமா. நாமளே நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல அப்படியா? நான் என்னைக்கு குளக்கரைக்கு வந்தேன் சரி. கோழி பொம்பளை எல்லாம் அவனை பார்த்த உடனே எல்லாரும் ஓடிட்டாங்க அடடா. ஆமா நான் கண்ண தண்ணியில இருக்கிறேன் ஆ, ஒரு ஆடவன் என்னை துரத்தி பின்னாடியே ஓடியாராம் அப்படியா? ஆமா ஆமா இருந்தாலும் நம்ம ஓவரா பில்டப் பண்ண கூடாது நாம ஓய் கிடைக்கிறதுலயே அனுபவிச்சு பார்த்தா. ஆமா ஆமா எதுவுமே ஒரு எல்லைக்கு மீறினா போச்சு அந்த பொருளுக்கு ஏதோ மவுசு இல்லாத போயிடும் எங்க என்ன அவரை பார்த்தா கையை உடைச்சு விட போறேன். காதல் நீருதாடி கண்ணே கண்ணே உன்னே முகத்தீரவில்லை கண்ணே கண்ணே காதல் நீருதாடி ஏண்டா ஓ ரத்தினோடு ஓடி வந்த கண்ணே கண்ணே
காட்டு வேகத்துல துரத்திட்டு வரா. கண்ணே, எனக்கு தான் அந்த முன்ன பின்ன தெரியலையாட்டுக்குது. கண்ணே, உன் மீது ஆசை கொண்டு காதல் அவசியம் வந்திருக்கு. என் மீது ஆசை இல்லையா? திருமணம் செய்தாலும் உண்மையே திருமணம் செய்யலாம் என்று மனதிலே மனக்கோட்டை கட்டி வாழ்கிறேன். மாமா 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 கண்ண மாமா இங்க வாங்க. கண்ணே, கண்ண கண்ணங்களோட மாமா கூப்பிடு, என்ன கூப்பிட மாட்டியா? ஆளை பார்த்தா நல்லா அழகாவும் இருக்கிறாரு. அதாவது திருமுக இருக்குது இல்ல முகம், ஆமா, அந்த முகத்துக்கு இல்ல அது இதழ் இருக்குது இல்ல, அது ஊட்டி ஆப்பிள் மாதிரி பாத்திரத்துக்கு நல்லா உப்பிட்டு இருக்குது. பாருப்பா, அண்ணா, அந்த காஷ்மீர் ஆப்பிள்ல பனி துணி வந்து எப்படி விழுந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? அது மாதிரி போயிடும். அவர் ஆளே அத்த சோடு என்ன மத்தானகர ஆளே அத்த சோடு ஆமா. வாடி. எனக்கு ஒரு ஆசை, ஏன் ஆளு பிடிக்கிறல்ல, அவர் என் பேர் என்னன்னு கேட்டு வரீங்களா? அப்படியா? உனக்கு பேர் என்னன்னு கேட்டு உனக்கு வந்தீங்களா? இப்ப பிடிச்சிச்சா? காலையில உனக்கு காப்பு போடு. சின்ன கொஞ்சம் உனக்கு பிடிச்சிச்சா? எனக்கு பிடிச்சிக்கிச்சு. சரி, நான் போயிட்டு கேட்டு வா. மகாராஜா, வாங்கம்மா. என்ன வைத்தாவல்? ஏங்க, உங்க பேர் என்னன்னு கேக்குறாங்க. ஒரு பெண்ணானவள் பெயரை கேட்டாலே அவள் காதல் வழியில விழுந்ததற்கு அர்த்தமாக. ஆமா ஆமா, பேரப்பட்ட பெண்மணியானவளினுடைய பெயரை இருக்கிறான்னா அதை சொல்ல வேண்டும் அல்லவா? ஆமாங்க. என் பெயரோ தர்மசீலன் என்று சொல். தர்மசீலனா? ஆமா, அவ பேர் என்னன்னு கேட்டு வந்து. அம்மா அம்மா, அதுக்கு என்ன? அவரு பேரு தர்மசீலனா. என்னமா தர்மேந்திரா? தர்மேந்திரன் இல்லம்மா, தர்மசீலன். தர்மத்துக்கேத்த சீலை. ஆமா. அடாடா, அவ பேர் என்ன? பேரே ஒரு அழகா இருக்கு. ஆமா, ஒரு பேரே ஒரு அழகா இருக்கு. அந்த ஆளை பார்க்க போதே பிடிக்குதுண்ணா. அண்ணா அண்ணா, சரி, அவர் என் பேரு எனக்கு கேட்கலையா? ஐயோ கேட்டாருமா. என் பேரையும் கேட்டாரா? அண்ணா, என் பேரு தான் எங்க மத்தால வேற என் பேரு தான். அவன் பேரு தான் ஊம்பி ஊர்மலா. என் பேரு தான். நான் சின்ன இடையழகி, சின்ன இடையழகி, நான் சிரித்த முகத்தழகி. சிரித்த முகத்தழகி. என் பேரு கோமேதகம்னு சொல்லுவாங்க, அல்லது கோமேதகவல்லின்னு சொல்லுவாங்க. கோமேதகவல்லியா? கோமியம் இல்ல, கோமணம் இல்ல. சரி சரி. என்னன்னு கேட்டா, நான் சின்ன இடையழகி, நான் சிரித்த முகத்தழகி, கோமேதகவல்லி. கோமேதகவல்லி. அண்ணா போயிட்டு வாங்க. மகாராஜா, என்ன சொன்னார் என்ன சொன்னார் ஏன்னு சொன்னார்? அவனுடைய பெயர் என்ன? என்ன பேருமா? கோமேதகவல்லி. கோமேதவல்லியா? என்னது கோமணவல்லியா? கோமணவல்லி இல்லையா, கோமேதி வள்ளி. கோமேதவல்லியா? ஆமா. பிடிச்சிருக்குமே. அவனுடன் சேர்ந்து உல்லாசத்தோடு நான் இருந்தா எப்படி இருக்கும்? ஐயா நல்லாதான் இருக்கும். கவலா கண்ணி, அவர்கிட்ட போய் சொல்லு, நான் அவரோட நேருக்கு நேரா பேசணும் சொல்லுவோம். என்ன சொன்னாரு? ஓய், உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குதா? எனக்கு பிடிச்சிச்சு, அவருக்கு பிடிச்சிச்சு. ஆமா ஆமா, ஏன்டா பிடிச்சி. யோ, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் வாழ்க்கையில் நாங்க முதல்ல அடி எடுத்து வைக்கிறோம். அந்த இடத்துல. ஆமா ஆமா, சரி சரி. அதனால போய் நானே பார்த்துட்டா. ஐயோ, நீயே போய் பாரும்மா. அண்ணா, இன்னைக்கு தான் வாழ்க்கையிலே நினைச்ச காரியமெல்லாம் நிறைவேறி போகிறது. ஆமா ஆமா. எங்க அம்மா எங்க அம்மா பத்தி எடுத்து போறா, அதனால பொறுமையா கூட போலாம். அம்மா தான் நான் இருக்கல. கண்டாரவழி முண்டை இருந்தாலா என்ன உத்தரவாதம் பண்றா. நான் பாத்துக்கிட்டே போமா. கண்ணே,
விஷயத்தையே மறந்து போயிட்டேன். அந்த மூளை இப்படிதான் வாழ்க்கையில் இப்படிதான் இருக்கிறோமான்னு சொல்லி இன்னைக்குதான் எனக்கு எடுத்துக்காட்டாங்க. கண்ண மூடிட்ட பாருங்க. நாமளே பார்த்து கட்டி பிடித்தா மட்டும் பத்தாது. கண்ணோரத்தோட கண்ணை வச்சு அதான் முத்தம் கொடுத்தா பட்டுமனா கொடுத்தா அது சுவையுமே இருக்காது போயிடும். அதனால கணத்தோட அதாவது சும்மா முள்ளு முத்து விட்டு சுவை இருக்காது, ஒரு ஆசை இருக்காது. நம்ம பாரி வாயோட வாய வச்சு சப்பி 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 என்னடா சப்பரதா அண்ணா முன்னே சொன்னமா இல்லையாங்க பாரி பிஸ்னா உதட்டோட உதட்டு உதட்டோட உதட வைத்து முத்தங்க தந்து அந்த சுவை இருக்குது. நான் படிச்சிருக்கிறேன். என்ன நானும் புக்கு படிச்சிருக்கிறேன். கண்ணி நல்லா பாத்துக்கிறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக உனக்காக நான் பிறந்தேன், எனக்காக நீ பிறந்தாய். இதை அறியாமல் இத்தனை ஆண்டு காலம் அறியாமல் வாழ்ந்து வந்தோம். அறிந்து விட்டோம். காலகத்திலே யாரும் இல்லாத வேலையில என்னை பார்த்ததிலே உனக்கு என்ன நானு எனக்கு என்ன நீ அந்த படத்தை பிரமர்க்கிறாருல அவருக்கு எத்தனை நன்றி சொல்றதுன்னே தெரியல. நாங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை துணைவில வாழ்க்கையில ரெண்டு பேரும் திருமணம் செய்ய வேண்டும். வாழ்நாளும் தெரியாது. கல்யாணம் செஞ்சுக்கிட்டு பிள்ளை குட்டி பெற்றுக்கலாமா இல்ல பிள்ளை குட்டி பெற்றுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா? எப்படியே ஜாவ போறது முடிவாகி போச்சு. நீ சொன்னல மறந்து குடிச்சு செத்தானா பெண்மைக்கு கருப்பு தான் கற்பு தான் முக்கியம். அப்பேற்பட்ட கற்பை எதற்காகவும் எந்த பொழுதிலும் திருமணம் ஆகாதற்கு முன்பதாக கற்பை இருந்தவள் இந்த மண்ணிலே வாழ்வதை விட இறப்பதற்கு சமமாக. அதனால இந்த யுகத்துல நான் என்னுடைய தாய்மை இடத்தில் ஒரு வாய்வரத்தை சொல்லிவிட்டு செஞ்சுட்டு நம்ம குழந்தை பெற்றுக்கலாம். அம்மாவுடைய நாடு என்ன, உன் நகரம் என்ன, நீ யாருடைய மகன்? மணிமங்களாபுரி பட்டினத்தையான உரிய அவருடைய தந்தையாக வழங்குபவர் தர்மாகர மன்னனுக்கு பிரதமன்னா. அப்படியா? ஆமா. வருங்கால இளவரசி. உண்மைதான். நாடாளக்கூடிய ஒரு நாளைக்கு மன்னன் நீங்க. நான் தான் மன்னன். நான் இளவரசி. நான் பட்டத்து ரமணியர். என் மன்னவர் சுமாதனத்தில் ரெண்டு பேரும் இடத்துல உட்காந்து வந்தீங்கன்னா சுமாதனத்தை ஆட்சி நான் பட்டத்து ராணியாக காலு மேல காலை தூக்கி போட்டுக்கிட்டு கண்ணே பேசிட்டு அவசரப்படுறத பார்த்தா பார்க்க போலாம். கண்ணே இதோ காதல் மட்டுமே. சரி, கண்ணும் கண்ணும் பேசிக் கொள்வதுதான் காதல். உடலும் உடலும் உடைந்ததால் அது காதல் அல்ல, அது காமம் ஆகிவிடும். அதனால நமக்கு காமம் தேவையில்லை, காதல் தான் தேவை. ஆமா, அதனால என் தாய் வந்து எடுத்து வாயிலாச்சு சொல்லிவிட்டு வரேன். ஏன்னா தந்தையாக தண்ணீர் தண்ணியில் தண்ணியில் நம்ம ரெண்டு பேரும் காதலிச்சு நம்ம நாளைக்கு இருந்தாதான் வாழ்க்கையில சுவையா இருக்கும். அதனால சற்று நேரம் பொறுத்து என் தந்தையிடம் ஒரு வாய் வரைக்கும் சொல்லிவிட்டு பிறகு வந்து என் தந்தையும் தாயை அழைத்து வந்து உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன். அப்படியா? சற்று நேரம் பொறுத்து. அப்படியா? வருகிறேன். போய்விடு. தந்தையாகப்பட்ட ஒரு தண்ணீர் தாகம் என்று இருந்தார். நாம குளக்கரைக்கு வந்து என்னடா வேலை செய்யறோம்? தண்ணி கொண்டாந்து நம்ம வேலைப்பட்டு உச்சியோட போறா செத்து போயிட்டாரா தெரியும். மாட்டாரு. சீக்கிரமா என்ன செய்யணும்? என்ன பண்ண சொல்ல கொடுக்குது நேர போட குடி போலாம். நினைச்சாடா அடிக்க மாட்டேன், கவலைப்படாது. தந்தையாகப்பட்ட தண்ணீர் தாகம் என்று அவர் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால சீக்கிரமாக தண்ணீர் எடுத்து போகணும். அதே போல இங்க நடந்த விஷயத்தை நம்ம சொல்லக்கூடாது, நான் சொல்லணும். சொன்னாதான் இவ்வளவு கல்யாணம் ஒரு நாட்டு மன்னனுக்கு அழகல்ல, மரியாதை. அதனால தந்தையும் தாய் எடுத்து ஒரு தாய் வார்த்தை சொல்லிவிட்டு இவளையே திருமணம் செய்யணும். இல்லைன்னா ஆகணும். சொல்லுவோமா?